இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாலை நிலத்திலும் பரமனின் பாதச்சுவடு தேடும் இந்த தவக்கால தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். விடுதலை பயணம் 3 அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லும் ஒரு வரி, அதை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போக மாட்டீர்கள். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போக மாட்டீர்கள். இது நம்முடைய தவக்கால வாழ்வின் ஒரு கிராண்ட் கார்டு, ஒரு வாரண்டி கார்டு போன்றது. எகிப்தில் அடிமையாய் இருந்தவர்கள் விடுதலையாகி போகும்போது கடவுள் அவர்களை வெறும் கையோடு அனுப்பவில்லை. அதே போல 40 நாட்கள் தவ கால வனாந்தரத்தில் நாம் நடக்கும் போது இறுதியில் நாம் வெறும் கையோடு அல்ல, அருளா நிரப்பப்பட்ட இதயத்தோடு திரும்புவோம் என்பது கடவுள் தரக்கூடிய வாக்குறுதி. தவம் உடலை குறைப்பதா, உள்ளத்தை சீர் செய்வதா? தவம் என்றாலே நாம் 3 நாட்களுக்கு முதலில் ஞாபகம் வருவது அசைவம் சாப்பிடாமல் இருப்பதுதான். வெள்ளிக்கிழமை மீன் குழம்பை தேடி அலைவதே ஒரு பெரிய தவமாகி விடுகிறது. ஆனால் உண்மையான தவம் வயிற்றை காயப்படுவதல்ல, தீய பழக்கங்களை சாகடிப்பது. இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறேன். ஆனால் தீய பழக்கத்தை இன்று மனிதர்கள் சாகடிக்க விரும்புவதில்லை. தவம் என்பது தண்டனை அல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு. நீங்கள் உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதைகளை கிழித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். தட்டி இருக்கும் கரியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் மீது கரி துப்புவது தவமாகாது, காரை துப்புவது தவமாகாது. உண்ணும் கரி உமிழும் கரி என்று சொல்லலாம். தவக்காலம் என்றாலே நம்முடனே எதை சாப்பிடக்கூடாது என்று தான் அதிக கவனம் செலுத்துகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டில் கறி சமைக்காதீங்க என்று சொல்வதில் இருக்கும் வேகம் நம் நாவை கட்டுப்படுத்துவதில் இருப்பதில்லை. நாவின் இரட்டைத்தன்மையை யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் 3 அதிகாரம் 9 முதல் 10 அருமையாக கூறுகிறார். நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. இதே நாவை கொண்டு நாம் ஆண்டவரும் தந்தைமானவரை புகழுகிறோம். இதே நாவை கொண்டு கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதரை சபிக்கிறோம் என்கிறோம். தட்டில் இருக்கும் ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ தவிர்ப்பது ஒரு தியாகம்தான். ஆனால் அதே நாவால் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி புரணி காசிப்பிங் பேசுவதும், அவர் மீது தவறான அவதூறு வார்த்தைகளால் கரி துப்புவதும் நாம் செய்த அந்த தியாகத்தை கேலிக்குள்ளாக்குறது. உணவு கட்டுப்பாடு, உறவு கட்டுப்பாடு, இவை வேர்சஸ் என்று சொல்லலாம். உணவை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பயிற்சி, பிசிக்கல் டிசிப்ளின். ஆனால் மற்றவரை மதிக்க கற்றுக்கொள்வது என்பது ஆன்மீகம், தி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஆண்டவரே, நான் இந்த 40 நாட்களும் கறி சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வாசல் மற்றவர் கௌரவத்தை நறுக்கி கொண்டிருப்பது. ஒரு கையில் ஜெபமாலையும் மறுகையில் அறிவாளும் வைத்திருப்பதற்கு சமம். பலர் ஒரு கையில் ஜெபமாலை மறுகையில் அறிவாள் AK-47 வைத்திருக்கிறார். துயகசினார் சொல்லுவார், ஒரு முறை சொன்னார், நீங்கள் மாமிசம் என்பதை தவிர்க்கிறீர்கள், ஆனால் உங்கள் சகோதரியின் மாமிசத்தை பேச்சால் கடித்து குதறுகிறீர்கள். ஒருவரை பற்றி அவதூறு பேசுவது என்பது அவரை உயிரோடு உண்ணுவதற்கு சமம். தட்டில் இருக்கும் கறி செத்து போனது, ஆனால் நீங்கள் துப்பும் கறி வார்த்தை ஒரு உயிருள்ள மனிதனின் ஆன்மாவை சாகடிப்பது. இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், மத்தேயு நற்செய்தி 15:5, வாய்க்குள்ளே போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வருவது மனிதனை தீட்டுப்படுத்தும். உள்ளிருந்து வருவது. இது தவக்கால செயல்பாடு என்ன? தவக்காலத்தில் கறி உண்ணாமல் இருப்பதை விட மற்றவர் மீது வசைக்கறி, பேட் வேர்ட்ஸ், கிரிட்டிசிசம், அவர்கள் மீது வீசாமல் இருப்பதுதான் மேலான தவம். அப்படி இருந்தோம் என்றால் வெறுமையா போக மாட்டீர்கள். உங்கள் சிற்றின்பங்கள் நீங்கள் துறக்கும் போது கடவுள் உங்களை பேரின்பத்தால் நிரப்புவார். சிற்றின்பம் மற்றும் பேரின்பம், இரண்டுக்கும் இடையே உள்ள தூரம்தான் கத்தோலிக்கரின் புனித பயணம். சிற்றின்பம் வெர்சஸ் பேரின்பம், இதற்கிடையே உள்ள தூரம் தான். இதனை ஒரு ஆழமான எரியல் நோக்கத்தோடு நாம் இன்னும் தியானிக்கலாம். சிற்றின்பம் துரத்தல் பேரின்பத்திற்கான முன்பணம் என்று சொல்லலாம். தவக்காலத்தில் நாம் சிற்றின்பங்களை துறப்பது என்பது ஏதோ ஒன்றை இழப்பது அல்ல,
மாறாக மேலான ஒன்றை அடைவதற்கான நம் கைகளை தகுதியாக்குவது. கிணற்று தண்ணீர் ஊற்று தண்ணீரை போல சிற்றம் என்பது ஒரு சிறிய கிணறு போன்றது. அது சீக்கிரம் வற்றி போகும், தாகத்தை தற்காலிகமாக தீர்க்கும். ஆனால் பேர் என்பது இறைவனிடமிருந்து வற்றாத ஊற்று. சமாரிய பெண்ணிடம் இயேசு சொன்னது போல, இந்த தண்ணீரை குடிப்பவருக்கு மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. யோவான் 4:13. ஒரு திரைப்படத்தை பார்ப்பதை குறைப்பதோ, நாவிற்கு ருசியான உணவை தவிர்ப்பதோ நம்மை வருத்திக் கொள்ள அல்ல. அந்நேரத்தில் நம் ஆன்மா இறைவனோடு உரையாடி வற்றாத ஊற்றை சுவைக்க வேண்டும். அடுத்தபடியாக வெறுமைதான் நிறைவினுடைய தொடக்கம். விடுதலை பயணம் 3:27 சொல்லப்பட்ட வெறுமையாய் போக மாட்டேன் என்ற வாக்குறுதி இங்கே தான் பலிக்கிறது. ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே அழுக்கு நீர் இருந்தால் அதில் நல்ல பாலை ஊற்ற முடியாது. நாம் அழுக்கு பாத்திரத்தோடு ஆண்டவரிடம் அருளை வேண்டி செல்கிறோம். அழுக்கு பாத்திரத்தில் நல்ல பாலை ஊற்றினால் கெட்டு போய்விடும் அல்லவா? சிற்றின்பம், உலக புகழ்ச்சி, அதிகப்படியான வசதிகள், சுயநல விருப்பங்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நம் ஆன்மாவை அடைத்து வைக்கிறது. தவக்காலத்தை இவற்றை நாம் துறக்கும் போது அங்கே வெறுமை வேக்யூம் உருவாகிறது. அந்த தூய்மையான வெறுமைகள் தான் கடவுள் அருளை கிரேஸை நிரப்ப முடியும். நீங்கள் ஒரு சிற்றின்பத்தை வேண்டாம் என்று சொல்லும் போது கடவுள் உங்களை தூய ஆவியின் கனிகளால், அன்பு, அமைதி, இரக்கம், பரிவு போன்ற ஆவியின் கனிகளால் நிரப்புகிறார். உடனடி இன்பம் வெர்சஸ் உன்னத இன்பம் என்று சொல்லலாம். இந்த உலகம் இன்ஸ்டன்ட் மகிழ்ச்சியை தேடுகிறது. இன்ஸ்டன்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் மகிழ்ச்சியை தேடுகிறது. ஆனால் தவம் என்பது காத்திருத்தல். குழந்தை கையில் இருக்கும் ஒரு சிறிய மிட்டாயை பிடிங்கினால் அது அழும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பெரிய சாக்லேட் பாக்ஸை அப்பா வைத்திருக்கிறார் என்பது அதற்கு தெரியாது. நாமும் அந்த குழந்தையைப் போலத்தான் சின்ன சின்ன சிற்றின்பங்களை விட முடியாமல் அழுகிறோம். நம் தந்தை கடவுளோ நமக்கு விண்ணக பேரின்பத்தை தர காத்திருக்கிறார். எதிர்வழியாக புனிதர்களுடைய வரலாறு கூறக்கூடிய சான்று என்ன? பிரான்சிஸ் அசிசியார் தன் செல்வங்களை துறந்த போதுதான் கடவுளே எனது இல்லம், மை காட் அண்ட் மை ஆல் என்ற பேரின்பத்தை உணர்ந்தார். தவக்காலத்தில் நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை குறித்து வருந்தாதீர்கள். நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை விட 1000 மடங்கு மேலான சமாதானத்தை, அமைதியை இதயத்தில் உங்களுக்கு அருள்வார். சிற்றின்பங்களை கண்டறிந்து அவற்றிலிருந்து விடுபட்டு இறைவனின் பேரின்பத்தை அடைய உதவும் ஆன்மீக படிநிலைகளை ஒப்பீட்டு அட்டவணையாக இங்கே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லலாம். நாவடக்கம். சுவையான உணவிற்காக மட்டும் வாழ்வில் தேவையற்ற வீண் பேச்சுகள் மட்டும் புரணி பேசுதல், ஆன்மீக பசியாக இருக்க வேண்டும். இறைவாத்தை ருசித்தல் மற்றும் மற்றவரை வாழ்த்து கனிவான சொற்கள். விவிலி அடிப்படை தியானம் என்ன? அங்கே மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்கிறான். புலனடக்கம், பொருளாசை துரத்தல், அகந்தை அளித்தல், தீய பழக்கம், இவைகளை எல்லாம் நாம் முழுமையாக பயன்படுத்துகிற போது ஆண்டவருடைய அந்த பேரின்பத்தை நோக்கி நாம் செல்ல முடியும். பேரின்பத்தை நோக்கி சொல்ல முடியும். தீய பழக்கமான கோபம், பொறாமை, பழிவாங்கல், உணர்ச்சி போன்ற மனதை அரிக்கும் சிற்றின்பங்களை நாம் துறக்க வேண்டும். நாம் அடைய போகும் பேரின்பம் என்ன? மன்னிப்பு, சமாதானம், எதிரியும் நேசிக்கும் மனப்பக்குவம் என்று எளிதிலே அடைக்கலாம். அப்படி இருக்கிற போது நம்முடைய இதயம் அமைதியாய், அருளாய் நிறைவடையும். விடுதலை பயணம் 3:21 நினைவு கூறுங்கள். இறை கலந்தாலும் ஆண்டவர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். சிற்றின்பம் என்பது ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம். அது தீர்ந்ததும் இருட்டிவிடும். பேரென்பது சூரிய ஒளி, அது என்றும் மறையாது. உங்கள் மெழுகுவர்த்தியை நீங்கள் அணைக்கும் போது சூரியன் உங்கள் வாழ்வில் உதிக்க கடவுள் வழி செய்வார். ஜெபம் கடவுளோடு ஒரு வாட்ஸ்அப் கனெக்ஷனை போன்றது. தவக்காலத்தில் ஜெபம் என்பது ஏதோ கடமைக்கு சொல்லும் மந்திரம் அல்ல, அது ஆன்மாவின் மூச்சாக இருக்க வேண்டும். இன்று ஜெபம் ஆன்மாவின் மூச்சாக இருக்கிறதா? ஜெபம் என்பது விருப்பத்தை கடவுளிடம் திணிப்பது அல்ல, கடவுளின் விருப்பத்திற்கு தம்மை தயார் செய்வது. இன்று ஜெபத்தை கடவுளிடம் நாம் திணிக்கக்கூடிய ஒரு பட்டியலை போல மளிகை கடை சூப்பர் ஸ்டார், அதாவது ஸ்டோருடைய ஒரு சூப்பர் ஸ்டோருடைய பட்டியலுக்கு கூட போதும் இருக்கிறது.
உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்கிறார் கடவுள். இன்று நம் மொபைல் போனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட மேலே இருக்கக்கூடிய கடவுளுக்கு சிக்னலை கொடுப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும். மண்டியிடும் மனிதன் இறைவனை காட்டிலும் உயிரை வளர்கிறான். மண்டியிடும் மனிதன் இறைவனை காட்டிலும் உயரமாக வளர்கிறான். தர்மம் செய்கிறோம், கொடுப்பதற்கு கிடைக்கும் நிறைவு. விடுதலை பயன் 21 இஸ்ராயல் மக்கள் எகிப்திடமிருந்து பொன்னையும் பொருளையும் பெற்றுச் சென்றார்கள். இன்று நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் விண்ணக பொக்கிஷத்தை சேர்க்கிறோம். தர்மம் என்பது பிச்சை போடுவதல்ல, நம்முடைய விருப்பதை பகிர்ந்து கொள்வது. அதுதான் அன்பின் வெளிப்பாடு. கோவிலை காணிக்கை பெட்டிகளில் சத்தம் வராமல் நோட்டாக போடுவர்களுக்கு ஆசீர்வாதம் அதிகம் என்பார்கள். சிலரையாக போட்டுவிட்டு கடவுளிடம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாமா? இங்க பணம் என்பது ஒரு ஓமானம். பதவி செய்யும் தர்மம் பாவி செய்யும் தர்மம் மன்னிக்கணும். பாவி செய்யும் தர்மம் அவனுக்கு பல பாவங்களை போக்கும். நான் பிறருக்கு கொடுக்கும் போது கடவுள் நமக்கு தாராளமாக கொடுக்கிறார். அடுத்ததாக மனமாற்றம் என்பது ஒரு யூ-டர்ன் போடுதல். ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறேன். தவக்காலத்து உச்சக்கட்டமே மனமாற்றம் தான். நாம் தவறான பாதையில் போய்கொண்டிருந்தால் உடனே திரும்பி சரியான பாதைக்கு வருவது. காணாமல் போன மகன் வீடு திரும்பிய போது தந்தை அவன் வெறுமையாய் ஏற்கவில்லை, மோதிரமும் புத்தாடையும் கொடுத்து கொண்டாடினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி நடக்கிறது? ஒப்புரவர் சாதன கன்வர்ஷன் வழியாக நம் உள் அழுக்குகளை கழுவுதல். கத்தோலிக்க வாழ்வில் மிக சிறந்த சர்வீசிங் இதுதான். நாம் செய்யும் இந்த ஜபமும் எந்த ஜபமும் தர்மமும் தவமும் ஒருபோது வீண் போகாது. 40 நாட்களுக்கு பின் வரும் உயிர்ப்பு பெருவிழாவில் நாம் ஒரு புதிய மனிதராக உயிர்த்திடுவோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ராயல் மக்கள் எப்படி ஆபரணங்களோடு சென்றார்களோ, நாமும் இந்த தவக்கால இறுதியில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்ற ஆவியின் கனிகளோடு திரும்புவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு கிளைப்பாறு தருவேன் என்று ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 11:28 கூறியதை நாம் வாழ்வாக்க முடியும். இதுவரை தியானித்த கருத்துக்களை இன்னும் ஒரு ஆழமான ஒரு கவிதையாக கூட பார்க்கலாம். எகிப்தின் அடிமை தலைகளை அறுத்து இழந்து நடந்த மந்தை, வெறுமையாய் போக மாட்டீர் என்ற விண்ணக வாக்குறுதி உனதே துணையாம். வெறுமையாய் போக மாட்டீர் என்ற விண்ணக வாக்குறுதி உனதே துணையாம். தட்டில் இருக்கும் கரியை துறந்து தவக்கால வீடம் போனாதே. தட்டில் இருக்கும் கரியை துறந்து தவக்கால வீடம் போனாதே. உன் நாவில் பிறக்கும் வசைக்கறி அறுத்து நலமான உறவை வளர்த்திட பழகு. நாவில் பிறக்கும் வசைக்கறி அறுத்து நலமான உறவை வளர்த்திட பழகு. சிற்றின்ப மெழுகு திரைகளை அணைத்து பேன்பு சுடரை ஏற்றிடுவாய். உன் உள்ள தொட்டியை வெறுமையாக்கினால் உன்னத அருளா நிறைத்திடுவார். உன் உள்ள தொட்டியை வெறுமையாக்கினால் உன்னத அருளா நிறைத்திடுவார். கண்களில் இச்சையும் தூரம் தள்ளி கடவுளின் சாயலை கண்டிடுவாய். கண்களின் இச்சையை தூரம் தள்ளி கடவுளின் சாயலை கண்டிடுவாய். வீண் புரணி பேச்சை புதைத்துவிட்டு புனிதமான வார்த்தை பேசிடுவாய். வீண் புரணி பேச்சை புதைத்துவிட்டு புனிதமான வார்த்தை பேசிடுவாய். தர்மம் என்பது விளம்பரம் அல்ல, தன்னை தாழ்த்தும் தவமாகும். தர்மம் என்பது விளம்பரம் அல்ல, தன்னை தாழ்த்தும் தவமாகும். நீ மண்ணில் விதைக்கும் ஒரு காசு கூட விண்ணில் உனக்காய் முளைத்திடுமே. நீ மண்ணில் விதைக்கும் ஒரு காசு கூட விண்ணில் உனக்காய் முளைத்திடுமே. வெறும் கையோடு நீ வந்தாலும் இந்த வானாந்தர பயணம் முடிந்த பின்னே, வெறும் கையோடு நீ வந்தாலும் நீ வானாந்தர பயணம் முடிந்த பின்னே அருளின் கனிகளை அள்ளி சுமந்து ஆனந்தமாக திரும்புவாயே. அருளின் கனிகளை அள்ளி சுமந்து ஆனந்தமாய் திரும்புவாயே. ஆம், பெருமையோடு ஆண்டவரிடம் நாம் வருகிற போது ஆண்டவர் நம்மை நிறைவாய் நிரப்புவார். அவரிடம் திரும்புவோமா?